ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேரளா போயிருந்தோம்ல, அதோட கண்டினியூஷன் vlog தாங்க இது. இங்கே மேரேஜ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கங்க. நிக்கா ஒரு நாள் இருக்கும், கல்யாணம் ஒரு நாள் இருக்கும். இங்கே மேரேஜ் வந்து அன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பொண்ணை வந்து மாப்பிள்ளையோட மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடணும். அப்போ எடுத்த கிளிப்ஸ் தாங்க இது. பஸ்ஸில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நல்லபடியாக முடிஞ்சுங்க. பொண்ணை போய் விட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சும்மா இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிருந்தோம். அந்த டேம்குள்ளே பார்க் ஏரியா இருந்துச்சு. அங்கே பையன் விளாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் நல்லா டைம் போச்சு. ரொம்ப பெரிய டேமுங்க. எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு டேம் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் போல் போயிருந்தோம். கொஞ்சம் எர்லியாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நாங்கள் லேட்டாக போனோம், சடனாக பிளான் பண்ணி. வாட்டர்லாம் அன்றைக்கி கேட்ஸ்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. நல்லா ஃப்ளோவாக இருந்துச்சுங்க. பயமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா பெரிய டேமாக இருந்தனால. பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருந்தாங்க. அங்கே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது. நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது. இந்த ஷாப் யூடியூப்பில் கூட ஃபேமஸாக இருக்குங்க. நான் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன். பக்கத்துலேயே ஒரு மொஜிட்டோ ஷாப் இருந்துச்சு. அங்கே எல்லோரும் ஆளாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கேயே பில்லு கிட்டத்தட்ட ஒரு 700 அப்படி ஆகிடுச்சுங்க, ஜஸ்ட்டு ட்ரிங்க்ஸ்லேயே. ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. மிளகாலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, லெமன்லாம் போட்டு காரமாக. அவ்வளோதாங்க, அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.